வணக்கம். இன்னைக்கு நம்ம அல்கோ மைண்டில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து லிஸ்ட் பண்ணுறோம், ஆட் ஆகுது. அந்த என்ன ஸ்ட்ராட்டஜின்றது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அல்கோ மைண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். அல்கோ மைண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அல்கோ பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ப்ளஸ் நம்முடைய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன். உதாரணமாக ஒரு ட்ரேடர் இருக்கார், அவர் வந்து மேனுவலாக வந்து ஒரு ஐடியாஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மேனுவலாக பண்ணிகிட்ருக்காரு. அவரால் வந்து ஆட்டோமேட் பண்ணணும், அவரால் மேனுவலாக பண்ண முடியல. எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அவருக்கு என்ன மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தேவையோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கோடிங் பண்ணித்தரோம். அதுக்கு என்ன காஸ்ட்டோ வந்து அது வந்து அவர் கொடுத்துருவார். அந்த மாதிரி கொடுக்கும்போது நாம் அவருக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவருக்கு முதல் ஆப்ஷன், சார் இந்த ஸ்ட்ராட்டஜி கோட் பண்ணுறதுக்கு உண்டான முழு அதை காஸ்ட், கோடிங் காஸ்ட் வந்து அவர் ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இது வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் வெளியில் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னா அவர் ஃபுல் பேமெண்ட் பண்ணுவார். அந்த கோடிங் காஸ்ட்டுக்கு உண்டான பேமெண்ட் பண்ணக்கப்புறம் அவருடைய ப்ரொஃபைலில் மட்டுமே அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் பேர்லேயே வந்து வந்துடும், ஆட் ஆகிடும். 2வது ஆப்ஷன், சார் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அல்கோ மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அதாவது அல்கோ மைண்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ற சொல்கிற பட்சத்தில் அந்த கோடிங் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய செலவில் 50% நாங்கள் அவருக்காக ஷேர் பண்ணுவோம். அவர் ஒரு 50% போடுவார். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு கோடிங் காஸ்ட் ஆகுதுன்னா 5,000 ரூபா அவர் பே பண்ணுவார், 5,000 ரூபா நாங்கள் பே பண்ணுவோம். கோடிங் ஆனக்கப்புறம் அது நம்ம அல்கோ மைண்டில் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இது வந்து ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம அல்கோ மைண்டில் பார்க்குறோம், அல்கோ மைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அல்கோ மைண்டில் வருது. தவிர நாங்கள் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும்னு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா இது நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி இது வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப்புன்றதுனால இன்னொருத்தங்க பண்ணும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 50% ஃபண்டு ஷேர் பண்ணி அதுலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உள்ளே வருது. நம்ம அல்கோ மைண்ட் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 20 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸுமே உள்ளே வந்து நமக்கு வந்து உள்ள லிஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமோ யூசர்ஸ்க்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திக்கலாம். அதுக்குண்டான காஸ்ட்டும் அதுக்குண்டான கேபிட்டலும் அவங்க வந்து வச்சுருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ணுற பட்சத்தில் அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமானும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஸ்ட்ராட்டஜி வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். நம்ம ஒன்லி டெப்ளாய்மெண்ட் காஸ்ட் மட்டும் தான் வாங்குகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே 0 தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு காஸ்ட் செப்பரேட்டாக வாங்கிறது இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லெவல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. அதாவது லெவல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜினா இதை கிரிட் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லுவாங்க. இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் சரி இல்லை கிரிப்டோலையும் சரி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறோம். இது நிஃப்டியில் ஆப்ஷனில் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டிலும் ரொம்ப சிம்பிள். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அட் த மணி கால் அண்ட் புட் இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்துக்கும். அது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரிட்டை வந்து தானாக போட்டுக்கும். கிரிட்டுன்றது என்னன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும், கோடு இருக்கும். அதாவது 195, 200 இந்த மாதிரி கோடு இருக்கும். இந்த கோடு தான் கிரிட்டுன்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னா 165ன்றது ஒரு கிரிட்டு, 170 ஒரு கிரிட்டு, 175 ஒரு கிரிட்டு, இந்த மாதிரி 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்கு கிரிட் இருக்கும். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு கால் ஆப்ஷனும் எடுத்து வச்சுருக்கோம் 22,550. அதே போல் 22,550 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கால் ஆப்ஷனை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து
நான் இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து முழுமையாக நான் இதை சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். நான் வந்து இதனுடைய ஐடியாஸ் மட்டும் தரேன். யாராவது நம்ம அல்கோ மைண்டை யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு இதை புரிதலுக்கு வந்தக்கப்புறம் நீங்கள் லைவ் ட்ரேட் போகிறது நல்லது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிரிட்டு தொட்ட உடனே பை ஆகும் கால் ஆப்ஷன், அதாவது இந்த 22,550 பை ஆகும். அடுத்த கிரிட்டு போன உடனே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டு போகும்போது கீழே இருக்கிற கிரிட்டு ஸ்டாப் லாஸ் இருக்கும், மேலே இருக்கிற கிரிட்டு தொட்ட உடனே ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 140க்கு பை ஆகிருக்கு, 130 ஸ்டாப் லாஸ். 150 போன உடனே ஸ்டாப் லாஸ் 140க்கு வந்துடும். இது 150லேருந்து 160 ப்ரைஸ் போன டச் ஆன உடனே ஸ்டாப் லாஸ் 140லேருந்து 150க்கு மாறிடும். 160லேருந்து 170க்கு ப்ரைஸ் போன உடனே ஸ்டாப் லாஸ் தானாக 160க்கு வந்துடும். 160லேருந்து திரும்ப 170 போன உடனே ஸ்டாப் லாஸ் 160 வந்துடும். 160 வந்த உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது கட் ஆகிடும். இப்போ கீழே வரும்போது ஒன்றுமே எடுக்காது பொசிஷன், ஏன்னா இது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப மேலே பை ஆன உடனே திரும்ப வந்து கீழே வந்து திரும்ப வந்து 150 தொட்டிருக்கு, தொட்ட உடனே அதாவது கீழே தொட்டுட்டு திரும்ப மேலே தொடணும், அந்த மாதிரி தொடும்பொழுது திரும்ப பை ஆகும். ஸ்டாப் லாஸ் 130. ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல அடிக்கலை, டைரெக்டாக 130லேருந்து 150 140லேருந்து 150 போயிருக்கு. 150 போகும்போது ஸ்டாப் லாஸ் 140 வரும். 150லேருந்து 160 ப்ரைஸ் போகும்பொழுது ஸ்டாப் லாஸ் 150ல் நிற்கும். 170 வந்து இந்த இடத்துல தொடலை, ஸோ இந்த இடத்துல 160ல் கட் ஆகிடும். வாங்கினது 150, விற்றது 160, 10 பாயிண்ட் ப்ராஃபிட். திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கு, திரும்ப 140ல் பை ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் 130 ஹிட் ஆகிருக்கு. திரும்ப வந்து இந்த இடத்துல 140க்கு பை ஆகிருக்கு, டைரெக்டாக 150 வந்திருக்கு, 160 வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் 130லேருந்து 140, 150, 160, 170, 180, 190, 200 போன உடனே 190ல் இருக்கும் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது இந்த இடத்துல பொசிஷன் கட் ஆகிடும். இது வந்து ஃபுல் டைம் ரன் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை நான் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும், அந்த மூமெண்ட்டில் நான் இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் இவ்வளோதான். இதே கான்செப்ட் தான் கால்லையும் சரி புட்லேயும் சரி ஃபங்க்ஷன் ஆகும். இது நிஃப்டிக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரெயிலிங் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இதுக்கு பெரிய கேபிட்டல்ன்றது தேவைப்படாது. ஏன்னா ஒரு லாட் காலில் ஒரு லாட் புட்டில் ஒரு லாட் வச்சு கூட பண்ணலாம். மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி இருக்குது. என்ன பேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி H555 ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். எப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து லிஸ்ட் ஆகுதோ அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் வரும். இப்போ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வரும், பேர் மட்டும் சொல்கிறேன், நிஃப்டி H555 ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி கீழே அண்டர் டெஸ்டிங் ப்ளீஸ் டூ நாட் டிப்ளாய்ன்னு இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இது இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்த உடனே கீழே இந்த வீடியோ லிங்க் வந்த உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராபபிளி பை மண்டே வந்து இது வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே நாங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது உங்கள் ரிஸ்க்குக்கு, உங்கள் கேபிட்டலுக்கு, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு, எமோஷனுக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சந்திப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல புதிய ஸ்ட்ராட்டஜிஸ்களும் வந்து நிறைய வர இருக்குது. நன்றி, வணக்கம்.